டேய் நல்ல பிளே ஸ்டேஷன் ஒன்று வாங்கணும்டா. மொபைல்லே விளாண்டு போர் பிளே ஸ்டேஷன் வாங்கி விளாண்டு கிழிச்சு உன்னோட வாடா, நீ நல்லா பெரிய வேலை போட்டு வந்துடுவா. டேய் அமைதியா இருங்கடா. சரி டேய் அந்த ஆப்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கடா. நான் கூட ஃபேக் நினைச்சேன். 100 ரூபா போட்டு 200 எடுத்துட்டேன்டா. டேய் ஒண்ணுமே செய்யாம வேணா உனக்கு காசு தருவானா? அதுலயே தெரிய வேண்டாமா? மொத்தமா புட்டிட்டு போயிட போறாங்க பாரு. டேய் நான் காசு எடுத்திருக்கேன் அதனால சொல்றேன். வேணும்னா நீயும் போடு. எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாப்பா. டேய் இப்போதான்டா பிளே ஸ்டேஷன் பற்றி பேசிட்டு வந்தோம். அதுக்குள்ளேயும் பாரு இன்ஸ்டாவில் 2000 ரூபாய்க்கு ஆஃபரில் போட்டுருக்கான் பாரு. டேய் ஆப்பை கூட நம்பிடலாம்டா. வெப்சைட்டை நம்ப முடியாது. ஏமாத்திடுவாங்கடா. ஃபேக்காக தான் இருக்கும் அது. டேய் எவனாவது 14,000 பொருள் 2,000 தருவானா? அதுலயே தெரிய வேண்டாமா உனக்கு ஃபேக்குன்னு? டேய் வெப்சைட்லேயே போட்டுக்கடா கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள்னு. வாங்கிட்டு நான் பாட்டு டம் டம் சுடுவேன். யாருக்கும் தர மாட்டேன். ஏய் அந்த உட்காந்துருக்கா பாரு அவனையும் கூப்பிட்றா. டேய் வாடா டீ குடிச்சு வருவோம்டா. நான் வரலடா, நீங்கள் போயிட்டு வாங்க. எனி டைம் சேட்டில் தான்டா இருக்கான்டா. கூப்பிட்டா கூட வர மாட்டேங்கான்டா. விட்றா எனக்கு இருந்தாலும் அவன் நம்மகிட்ட தான் வரணும். லே மாணிக்கம் கதை துற டேய். டேய் உள்ள காத்தாடி ஓடுதுடா. உள்ள இருந்துட்டே தான்டா கதை திறக்காம இருந்திருக்கான்டா. டேய் என்னை தூக்குடா. ஏன் நான் ஏறி பார்க்க மாட்டேனா? சரி வா ஏறு. டேய் என்னடா பண்ற? ஏய் அவன் விஷத்தை குடிச்சு சாவ போறான்னு நினைக்கண்டா. டேய் என்னடா சொல்ற? டேய் டேய் வேமா போடா. ஏன்டா விஷத்தை குடிச்சிட்டு பல்லையடா காட்டுத? எல்லாத்தையும் குடிச்சிட்டான்டா. என்னடா சொல்ற? தூக்குடா தூக்குடா. டேய் எந்திரா. அவன் கொஞ்ச நேரம் படுக்கட்டும்டா. சாவனு தானே மருந்து குடிச்சான். நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்தா ஒரேடியா படுத்துருப்பான். இது என்ன கருமனே தெரில. இதை குடிச்சா சாவன் எவன்டா உனக்கு சொன்னான்? ஒழுங்கா விஷத்தை வாங்கி குடிக்க தெரியாதா உனக்கு? சூசைடுக்கு உண்டான மரியாதையே போச்சுடா உன்னால. டேய் ஒரு பொண்ணுக்காக விஷத்தை குடிச்ச. அது ஃபேக் ஐடிடா. நானும் அவனை உன்னை சும்மா விளாண்டோம்டா. என்னடா சொல்ற? கூப்பிட்டா கூட வரமாட்டேங்கிறான். இப்போ பாரு என்ன செய்யறேன்னு. டேய் என்னடா பிரேக்கப் பண்ணிட்ட? செத்துற போறான்டா அவன். டேய் பிளாக் பண்ணிட்ட என்னடா செய்வான்? டேய் அவ்வளோதான்டா. ஏதாவது பிரச்சனை வந்துட போதுடா. அதெல்லாம் ஒன்றும் வராதுடா. வர்றதை பார்த்துக்கலாம். டேய் பாவுண்டா அவன். பொம்பளை சோக்குக்கு. டேய் இல்லடா, இது அதோட பெரிய பிரச்சனைடா. என்னடா பிரச்சனை? முதல்ல அதை சொல்லி சொல்லடா. டேய் நான் உங்கள்கிட்ட பேசி முடிச்சு வீட்டில் வந்து படுத்தேன்டா. அப்போ எனக்கு ஒரு வீடியோ கால் வந்துச்சுடா. இது நம்பராக இருந்துச்சு. சரி யாருன்னு பார்ப்போன்னு அட்டன் பண்ணேன்டா. அப்போ ஒரு பொண்ணு ட்ரெஸ்ஸே இல்லாமல் நின்றுட்டு இருந்துச்சுடா. என்னடா சொல்ற? அப்புறம் என்னாச்சு? நான் உடனே ஃபோனை கட் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன பிரச்சனை முடிஞ்சல? அதுக்கப்புறம் தான்டா பிரச்சனையே ஆரம்பிச்சுது. நான் அந்த பொண்ணுகிட்ட பேசின மாதிரி க்ரீன் ஷர்ட் எடுத்து வச்சு மிரட்டுறாங்கடா. டேய் நீ மட்டும் 3 நாள்ல 2 லட்சம் கொடுக்குறேனா உனக்கு வந்து இந்த போட்டோ உன் கான்டாக்ட்ல இருக்க எல்லாத்துக்குமே போ. என்னடா சொல்ற? காமி. அங்கே இருக்க வர்றேன் ஃபோன் அதை எடு. டேய் உன் கான்டாக்ட்ல எப்படி அவனுக்கு கிடச்சிச்சு? அதான் என்னன்னு தெரிலடா. இதெல்லாம் வீட்டுக்கு தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமாக நினைப்பாங்கடா. என்ன பண்ணுறது என்னன்னு ஒன்றுமே தெரியலடா. டேய் விட்றா, வர்றதை பார்த்துக்கலாம்டா. நாங்கள் இருக்கோம்டா. டேய் குர்ரா பாப்போம்டா. டேய் கையேறா. நான் தான்டா முதல்ல பார்ப்பேன். டேய் என்னடா ஒரே தாளா வருது? செருப்பு. பிளே ஸ்டேஷன் எங்கடா? இந்த பிளே ஸ்டேஷன் தலையில் வச்சுக்கோ. டேய் 2 வாரம் அங்கிட்டு போயிருங்கடா. கடுப்பேத்தாம போங்கடா.
டேய் அமைதியாக போங்கடா, அடிச்சிட போகிறேன்டா. டேய் என்னடா ப்ளே ஸ்டேஷன் வாங்கி கேம் விளாடாம குப்பையில போட்டு வச்சிருக்க? கடுப்பேத்தான் பண்றா. ஏய் ஆமாடா 2000 ரூபாய்க்கு பிளே ஸ்டேஷன் வாங்கி குப்பையில் போட்டிருக்க. இப்படி இப்படி விளாடுவில்ல, எடு விளாடுவோம். ஏய் உன் அளவுலாம் இல்லைடா, அந்த வீடியோக்கள் வருது பாரு, எடுத்து பேசு. டேய் தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க நீ. ஏய் அப்படிதான்டா பேசுண்டா, என்னையே கிட்ட சொல்ற நீ. ரொம்ப பேச அடிச்சு மூஞ்சி உடச்சிரும். டேய் என்னடா சின்ன பையன் மாதிரி சண்டை போடுறீங்க? ஏய் விடுங்கடா. ஏய் வேலையை பார்த்துட்டு போடா நீ. என்னமோ பண்ணி தொலைங்க நீங்க. டேய் என்னடா க்ளோஸ் ஆயிருச்சு? டேய் அந்த ஆப் க்ளோஸ் ஆயிருச்சுடா. டேய் சோனமுத்தா போச்சா? அப்பயே சொன்னேன் அதுல காசு போடாதன்னு இப்போ என்ன கேட்டியா? பண்றது? காசெல்லாம் போச்சுடா. விட்றா 400 தானடா. நானே 2000 விட்டுட்டு சும்மா உட்காந்துருக்கேன். 20,400 என்னது 20,000? 20,000 உனக்கு ஏதுடா? ஏய் காலேஜ் ஃபீஸ் கட்ட வேண்டிய காசுடா, எல்லாமே போச்சுடா. ஏய் என்னடா இன்னும் வீட்டுக்கு கிளம்பலையா? பெல் அடிச்சு இவ்வளவு நேரம் ஆச்சு, என்னடா செய்றீங்க? ஐயா ஒன்றும் இல்லையா, ஒரு சின்ன பிரச்சனை. என்னடா பிரச்சனை? பயத்தில் சூசைட் பண்ணுற வரைக்கும். என்னது சூசைடா? லூசு பயலடா நீங்க. காலேஜ் வரைக்கும் வந்திருக்கீங்க, சைபர் கிரைமுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல தெரியாதா? ஐயா அங்கெல்லாம் போனா என் பேர்லாம் லீக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? தப்பன் இல்லடா, அப்புறம் ஏன் பயப்படுற? 1930 இதான் சைபர் கிரைம் நம்பர். நீ ஃபோன் பண்ணி சொல்லு, எல்லாம் அவங்க பாத்துக்கிடுவாங்க. அந்த நம்பருக்கு உடனே ஃபோன் பண்ணி உங்க 3 பேருக்கு என்ன நடந்துச்சோ அதை சொல்லுங்கடா. என்னடா சொல்ற, இப்பெல்லாம் மாட பண்ணுவாங்க? ஆமாண்டா, சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ண அப்புறம் தான் நிம்மதியாகவே இருக்கு. ஹலோ ஹலோ யாரு? சார் நாங்கள் ஹைடெக் ஷோரூம்லேருந்து பேசுகிறோம். இந்த நம்பருக்கு ஒரு மஹிந்திரா எஸ்யூவி கார் ஒன்று ப்ரைஸ் விழுந்துருக்கு. அதோட வேல்யூ வந்து 12 lakhs rupees. இப்போ சொல்லுங்க. மஹிந்திரா எஸ்யூவி கார் ஒன்று ப்ரைஸ் சரி. விழுந்துருக்கு. அதோட வேல்யூ வந்து 12 lakhs rupees. நீங்கள் 12 lakhs கேஷாக வாங்கிக்கலாம் அல்லது கார் கூட எடுத்துக்கலாம். சரி எப்போ வந்து அதுக்கு வாங்கிட்டோம்? டெலிவரி சார்ஜ் ஒரு 12,000 மட்டும் கட்ட வேண்டியிருக்கும். அது மட்டும் பண்ண முடியுமா? 12,000. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? இந்த காலத்தில் இருக்க டெக்னாலஜியோட வளர்ச்சி மனிதனோட வளர்ச்சியோட ரொம்ப பெருசு. அது மனுஷங்க எப்படி தன்னை பயன்படுத்திக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். சில நேரங்களில் நல்லதா, பல நேரங்களில் கெட்டதா. சமூகத்தில் நடக்கிற சில ஆன்லைன் மோசடிகள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்களும் சிக்கியிருந்தீங்கன்னா 1930 சைபர் கிரைம் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். நம்மளோட பயம் அவங்களோட பலமாக மாறிடக்கூடாது.